வாழ்க்கையில நிறைய காரியத்தை பார்த்தவங்க தான் ஒரு டைம்ல வந்து எப்படி நிற்பாங்கன்னா, இன்னும் ஏன் நம்ம மனசு வெறுமையாவே இருக்கு. நிறைய புடவை வாங்கியாச்சு, நிறைய ஷாப்பிங் போயாச்சு, நிறைய விதவிதமா வாய்க்குள்ள விட்டாச்சு, நல்ல வீட்டுல கூட வாழ்ந்து பார்த்தாச்சு, என்னதான் நமக்கு என்ன அப்படி இருக்கு பாருங்க. இது மனுஷ வாழ்க்கையில திருப்தியை தரும். எங்க திருப்தி இருக்கு, எங்க மகிழ்ச்சி இருக்கு, எங்கே நிம்மதி அப்படியே போறாங்க. அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, தேடுறாங்க. எல்லாம் தேடிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையை ரெண்டு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கலாம். ஒன்று, இந்த சன்னுக்கு கீழே இருந்து வாழ்க்கையை பார்க்கிற ஒரு விதம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாயையான வாழ்க்கையை அர்த்தப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இந்த சூரியனுக்கு கீழே தான் எல்லாம் மாயை. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த சூரியனுக்கு கீழே வாழ்கிற அந்த வாழ்க்கையை இதிலிருந்து உங்களை மீட்டு அந்த சன், நீதியின் சூரியனுக்கு கீழே உங்கள் வாழ்க்கையை கொண்டு வருகிறார். அந்த வாழ்க்கை கீழே எல்லாம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. சும்மா மீனிங்லெஸ் அப்படின்னா சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மாயை கூட அர்த்தமாக மாறுகிறது. பொருட்கள் உங்களுக்கு உள்ளான மனநிறைவை, இன்பத்தை தரவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பொருட்களை விட மேலானவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு தராசுல இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த காரியத்தையும் வைக்கிறாரு, ஒரே ஒரு மனுஷனுடைய சோல், ஒரே ஒரு மனுஷனுடைய லைஃப் வைக்கிறார். வச்சா இந்த முழு உலகத்தின் காரியத்தை ஒரு தனி மனிதனோடு ஒப்பிட்டால் அந்த தனி மனிதனுடைய அந்த விலை அல்லது அவனுடைய வர்த் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறார். தேவனோடு இணைந்து அர்த்தமற்ற இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். உங்களுக்கு இருக்கும் பொருளை வைத்து உங்கள் மதிப்பை அளவீடு செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த பொருளும் இல்லாத போதே நீங்கள் மதிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் உங்களை குறித்த சத்தியமாக இருக்கிறது. உங்களை விட கீழான இந்த பொருட்களை விட மேலான உங்களை திருப்தி செய்யவே முடியாது. அப்ப பொருட்கள் தேவையில்லையா? வேணும். அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மகிட்ட தான் பெருசா வீடு இல்லையே, நம்மகிட்ட தான் பெருசா கார் இல்லையே, நம்மகிட்ட தான் அது இல்லையே, இது இல்லையே, அதெல்லாம் வந்தாதான் நம்ம பெரிய ஆள். இல்லைங்க, அதெல்லாம் வந்ததினால் நீங்கள் பெரிய ஆட்கள் அல்ல. நீங்கள் பெரிய ஆட்களா இருப்பதால் அவைகள் எல்லாம் வருகிறது. மாத்தி யோசிங்க. சொல்ல போனா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பொருள் அவசியமானதே கிடையாது. மனுஷனுக்கு வெறும் சரீரத்தின் தேவைகள் மட்டுமல்ல, மனுஷனுக்கு உள்ளான சில தேவைகள் இருக்கிறது. பெரிய பெரிய இடத்துலலாம் போயிட்டு, சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு சந்தோஷமே இல்லாம வர்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா 2 ரூபாய்க்கு வேர்க்கர்ல வாங்கி பார்க்ல உட்காந்து ஹாப்பியா இருக்கிற கப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதான் முக்கியம். நீங்க வெளிநாடெல்லாம் போறதை விட வேர்க்கர்லையோடு இருந்து சந்தோஷமா இருந்தீங்கன்னா, you are the happiest person in this world. நீங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களா, அது பாயிண்ட் இல்லை. நீங்க ஆப்பிள் வச்சிருக்கீங்களா இல்ல பழைய நோக்கியா வச்சிருக்கீங்களாங்கிறது பிரச்சனை கிடையாது. சந்தோஷமா இருக்கிறீங்களா, அதுதான் மேட்டர். நான் சொல்றேன், பொருள் உங்களை திருப்தி செய்வதே இல்லை. அவர் அருள் தான் உங்களை திருப்தி செய்யும் என்பதை அறிந்திருந்தீங்கன்னா மாயையா இருக்காது, வாழ்க்கை சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளே தேவையில்லை, என் அருள் மட்டும் உனக்கு போதுமாக்கும் அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருள் வந்து பயன்பாட்டுக்கு, அது உன்னை சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஆனால் என் அருள் உன் மனசுக்குள்ள, உன் ஆத்துமாவுக்குள்ள வரும்பொழுது பணம் எதுவுமே இல்லை, எதுவுமே பொருளே இல்லை. ஆனால் உன் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால நிரம்புனது போல பூர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென்.